கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் ஈஷா மையம் அமைந்துள்ளது. வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில். அதுதான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே எல்லோரும் சண்டே அங்கே ஈஷா மையம் போயிருந்தோம். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே இப்படி தான் க்ரௌடாக இருக்கும் அப்படின்னாங்க. அது போகவும் இல்லாட்டாலும் நிறையா ஃபாரினர்ஸ், அப்புறம் நிறையா கேரளைட்ஸு, வேறு ஸ்டேட்காரங்களும் எக்கச்சக்கம் பேர் இருந்தாங்க. பயங்கர க்ரௌடு. பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆதியோகி சிலைக்கு முன்பாக ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. அதில் பெரிய மைதானத்தில் அமர்ந்து ஒரு ஈவினிங் 3D சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் 20 மினிட்ஸ் நடக்குது. அட்டகாசமாக இருக்கும். வித் நரேஷனோடு இருக்கும். சூப்பர். அந்த சவுண்ட் அண்ட் லைட்டு ப்ரோக்ராமு அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக செஞ்சுருப்பாங்க. அருமையாக இருக்கும். சூப்பராக பார்க்கலாம். அந்த லொக்கேஷனே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. ஈவினிங் ஹவர்ஸில் சுற்றி மலை அடிவாரம், வயல்வெளிகள், அப்புறம் சன்செட்டு, அப்புறம் அந்த மாதிரி ஒரு நல்ல அட்டகாசமான லொக்கேஷன். அதுவும் அந்த ஆதியோகி ஸ்டாச்சு முன்னால் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸு செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் அது மாதிரி தான். அந்த க்ரௌடு ஃபுல்லாக அப்படி தேவேர் வித்து மொபைல் கேமராஸ் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அந்த எல்லா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். யூ கேன் ஆல்சோ வாட்ச். தேங்க்யூ. நிறையா பேர், யங் அண்ட் ஓல்டு, பெரியவங்க, ஈவன் சின்ன குட்டீஸ், சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க எல்லோரும் அந்த அட்மாஸ்பியரை, பிக் க்ரௌடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு சூப்பராக போச்சு அந்த டைம். அதில் தான் பார்க்குறீங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஈஷா மையத்தில் இது மாதிரி நிறையா ஸ்பாட்ஸ், லொக்கேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் லொக்கேஷன். ஈவினிங் டெய்லி 7 to 7:20 20 மினிட்ஸ் 3D சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் இங்கே நடக்குது. அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் அந்த டயத்துக்கு இங்கே அசம்பிள் ஆகிறாங்க. அதர்வைஸ் தேர் ஆர் அதர் பெஸ்ட் பிளேசஸ். அங்கே தியான மண்டபம், லிங்கேஸ்வரர் கோயில், அப்புறம் உள்ள ஆசிரமம் இருக்குது. ஆசிரமத்தில் இன்மேட்ஸாகவே தங்கி அங்கே தியானம் செய்கிறது, நிறையா ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கிறது. அப்புறம் அங்கே ஒரு தீர்த்த குளியல் இடம் இருக்குது. அங்கே புனித நீராடுதல், நிறையா புத்தகங்கள், லைப்ரரி இருக்குது. ஆன்மீக படித்து தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த இடம். இதுதான் அந்த ஆவலுடன் காத்து கொண்டிருந்த
3D சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம். நீங்களே டைரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். A glimpse of it for you. இந்த ஆதியோகி சிலை வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுவே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. இந்த 3D ப்ரோக்ராம் போடும்போது லாங்லேருந்து பெரிய பெரிய உயரமான ஸ்பாட் லைட்ஸ் வச்சு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி லைட்ஸ், ஒவ்வொரு கலர்ஃபுல் லைட்ஸு வித் டிசைன்ஸோட ஸ்க்ரீனில் எப்படி ப்ரொஜெக்டரில் பிக்சர் போடுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்டாச்சு மேலேயே அந்த என்டையர் ப்ரெசன்டேஷனும் காட்டப்படுது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வித் நரேஷனோட சூப்பராக இருக்கு. Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. Thank you all for watching this beautiful video. Bye bye.